உடனே இன்ஸ்டன்ட் மணி, இன்ஸ்டன்ட் சக்ஸஸ், இன்ஸ்டன்ட் ஃபேம், ஃபேக். அது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் செலிபிரிட்டி வந்து ரோல் மாடலை எடுத்துக்கிறீங்க, அவர் வந்தார் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் வந்து 10 கோடி 20 கோடி 30 கோடி 50 கோடி வாங்குறாருன்னா அதற்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுமா? ஒரு பிஸ்னஸ்மேன ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு இன்வெஸ்டரோட ஸ்டோரியை கேட்குறீங்க. ஒரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா லைஃப் எப்படி மாறி இருக்கு, 5000 40,000 கோடி எப்படி மாறி இருக்கு. அது ஒரு நாளில் மாறிடுமா என்ன? யோசிச்சு பாருங்க. அம்பானியும் அதானியும் நம்ம என்னென்ன வேணால் பேசலாம், மைனஸா எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒரு பொட்டி கடை ஆரம்பித்து ஒரு சிட்டியில் நடத்த முடியுது, அவ்வளோ சேலஞ்சு. இன்றைக்கி மிகப்பெரிய பிஸ்னஸ் பேரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை முறை செத்து உழைச்சிருப்பான் தெரியுமா? பிஸ்னஸ் பண்ணவனுக்கு தான் தெரியும். அதனால் காத்துருங்க, வெறித்தனமாக காத்துருங்க. ஆனால் வெறித்தனமாக ஓடிக்கிட்டே இருங்க, செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம், அந்த டிப்பிங் பாயிண்ட் வரும், அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். உங்களை நீங்கள் காம்படிட்டராக எடுத்துங்க.